ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் வந்து விட்டிருந்தாங்க. சிபிடி வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு சரிங்களா? அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, சிபிடி வந்து மார்ச் 2, 2025லேருந்து மார்ச் 20, 2025 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல சரிங்களா? எக்ஸாக்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணால் தான், அந்த டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி உங்களோட எக்ஸாம் டேட் லாக் ஆகும். அதே போல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி பாஸ் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் சரிங்களா? அந்த லிங்க்லாம் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. அதே போல் அந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து கால் லெட்டர், அதாவது ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா? அதே போல் ஆதார் பயோமெட்ரிக்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து கடந்த ஜனவரி 28ஆம் தேதி அறிவிச்சிருந்த அந்த சர்க்குலர் இருக்கிற விஷயம் சரிங்களா? அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வந்து மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? நம்ம ஆர்ஆர்பி சென்னை ஜோன் வெப்சைட்டுக்கு வந்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும் சரிங்களா? இதில் ஸ்டார்டிங்லேயே வந்து பாருங்கள் மார்க் டெஸ்ட் லிங்க்னு இருக்கும் சரிங்களா? மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக சிபிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் சரிங்களா? இப்போது நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு நமக்கான சிஸ்டம் ஒதுக்குவாங்க. அப்போது சிபிடி வந்து எப்படி இருக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உள்ள ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாமல் அப்போ வந்து அட்டன் பண்ணுறதுக்கு தான் ஆர்ஆர்பி சைட்லேருந்து ஒரு மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து எனேபிள் பண்ணுறாங்க சரிங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு பயம் இல்லாமல் போயிட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம இந்த கொஷின்ஸ், இந்த மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணி நம்ம என்ன டைமுக்குள்ளே முடிக்கிறோம், எவ்வளோ சீக்கிரமாக வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கெப்பாசிட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த மார்க் டெஸ்ட் சரிங்களா? இந்த மார்க் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் கான்ஸ்டபிள், அதாவது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை பண்ணாமல் இருந்தாலும் சரி, யார் வேணாலும் காமனாக வந்து காமன் பீப்புள்ஸ் வந்து அதாவது அட்டன் பண்ணலாம் சரிங்களா? ஸோ நம்ம எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே போல் உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கிளியராக பார்த்துக்கலாம் சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அங்கே மார்க் டெஸ்ட் லிங்க்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பாருங்கள் உங்களுக்கான சிஸ்டம் நேம் இருக்கும் சரிங்களா? அதே போல் உங்கள் கேண்டிடேட் நேம் இருக்கும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே லாகின் க்ரெடென்ஷியலாக இருக்கும். அப்புறம் சைன்இன் இருக்கும் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான். இப்போது நீங்கள் வந்து ஆர்பிஎஃப் இந்த கான்ஸ்டபிளுக்கு சிபிடி போவீங்க இல்லையா மெயின் எக்ஸாமுக்கு? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஒதுக்குவாங்க. உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும். அப்புறம் உங்கள் கேண்டிடேட் நேமு, உங்கள் ஃபோட்டோகிராஃப்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பற்றி இப்பயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு உங்கள் சிஸ்டத்தில் இருக்கும். அப்போது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே ஷோ ஆகும் சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாகின் பாஸ்வேர்ட் க்ரெடென்ஷியல்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சைன்இன் பண்ணணும். ஆனால் நீங்கள் இங்கே எதுவுமே என்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு சைன்இன் கொடுத்தா போதும். அதாவது மார்க் டெஸ்ட்டுக்கு சரிங்களா? ஜஸ்ட்டு சைன்இன் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். இது வந்து காமன் பீப்புள் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து அங்கே உங்களுக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் சைன்இன் தரேன். அடுத்த பேஜ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா? சைன்இன் கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பேஜ் ஷோ ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் கேண்டிடேட் நேம் இருக்கும், உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கும். அதே போல் அந்த டாப் ரைட் கார்னரில் வந்து வியூ இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா? அதாவது ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் எத்தனை லாங்குவேஜில் வந்து இருக்கும், அதாவது இங்கிலீஷு, ஹிந்தி அது உட்பட 13 ரீஜனல் லாங்குவேஜ், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லாங்குவேஜ் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வேணாலும் இங்கிலீஷில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை தமிழ் வேணாலும் தமிழ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா? அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லையும் படிச்சிக்கலாம், இல்லை இங்கிலீஷ்லையுமே படிச்சிக்கலாம் சரிங்களா? நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டு நான் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணிக்கிறேன் சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக பார்த்துக்கலாம். அதாவது சிபிடி அட்டன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். பாட்டமில் வந்து இந்த நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டயலாக் பாக்ஸ்லாம் வரும். இதில் சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா? அங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து எந்த லாங்குவேஜில், அதாவது மார்க் டெஸ்ட்டுக்கு சரிங்களா? மார்க் டெஸ்ட்டில் கொஷின்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் இங்கே வந்து நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இங்கேயுமே இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன் சரிங்களா? இங்கிலீஷ் கொடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ப்ளூ வந்து கவர் ஆகணும் சரிங்களா? டிக் மார்க் வந்து வரணும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கிட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது கொஷின் பேஜிற்கு வந்து போகும் சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக நம்ம கொஷின் அட்டன் பண்ணுற பேஜ், அதாவது ஆன்சர்
கொடுக்குற பேஜ் சரிங்களா. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு டைம் வந்து ரன் ஆகும் சரிங்களா. அங்கே பாருங்கள் டைம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இந்த டைம் லெஃப்ட்டில் டோட்டலாக 90 மினிட்ஸு. இப்போ வந்து 89 மினிட்ஸ்க்கு அடுத்து செகண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே வந்து டைம் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நேம் டிஸ்ப்ளே ஆகும், உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து டிஸ்ப்ளே ஆகும் சரிங்களா. நீங்கள் எந்த லாங்குவேஜ் இப்போதைக்கு மார்க் டெஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாபிக் இல்லையா, அதாவது அரித்மெட்டிக், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அரித்மெட்டிக் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் அரித்மெட்டிக்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ரெட் கலரில் ஒன்றுன்னு பாருங்கள். இங்கே வந்து சைடில் வந்து ஒரு ஸ்க்ரோல் டவுன் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அரித்மெட்டிக்கில் மொத்தம் 35 கொஸ்டின் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ 35 பாக்ஸ் இருக்கும். அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் இங்கேயுமே ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கிளிக் பண்ணுங்கள். அவேர்னஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லிட்டு மாறிடும். இங்கே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். மொத்தம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது ஜென்ரல் அவேர்னஸில். ஸோ இதை நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 மினிட்ஸில் நீங்கள் கவர் பண்ணணும் ஓகேங்களா. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு உங்களுக்கு வந்து அலர்ட் தராங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு நெகட்டிவ் மார்க் சிஸ்டம். நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் அப்படின்றத ஒரு அவேர்னஸ் தான் அது தராங்க ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இங்கே இப்போ எனக்கு வந்து கொஷின் வந்து இங்கிலீஷில் ஷோ ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு தமிழ் வேணும்னா இங்கேயுமே நீங்கள் தமிழில் வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா. இங்கே தமிழ் கொடுத்தீங்கன்னா இங்கே தமிழ் வந்து கொஷின்ஸ் மாறிடும் சரிங்களா. இப்போ நான் வந்து அரித்மெட்டிக் கொடுக்குறேன். இப்போ எனக்கு தமிழில் வந்து கொஷின்ஸ் வேணும்னா நான் வந்து தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வந்து எனக்கு கொஷின்ஸ் வந்து மாறிடும் சரிங்களா. அதே போல் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க இல்லையா, கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொஷின் அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் வந்து நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கிலீஷ் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜ்லையும் மாற்ற முடியாது சரிங்களா. இங்கிலீஷ் ஹிந்தி காமன் அதை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் தான் நீங்கள் கொஷின் வந்து வியூ பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து தமிழ்லேயும் ரீட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. இது நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. இப்போது நான் இதை சொல்லிட்டேன் கிளியராக வந்து. அதுக்கப்புறம் இதில் இருக்க சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த ரைட் சைடில் வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஆன்சர்டு க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் மாதிரி. அப்புறம் நாட் ஆன்சர் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அப்புறம் நாட் விசிட்டட் ஸ்கொயர் பாக்ஸில் ஒரு கிரே கலரில் இருக்கும். அப்புறம் மார்க்டு ஃபார் ரிவ்யூ பர்பிள் கலரில் ரவுண்டாக இருக்குது. அப்புறம் ஆன்சர்டு மார்க்டு ஃபார் ரிவ்யூ பர்பிள் கலர் ரவுண்டாக இருக்குது. அப்புறம் கார்னரில் லைட்டாக க்ரீனாக இருக்கும் சரிங்களா. இந்த 5 ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் அது வந்து. இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆன்சர் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. பின்வருவனவற்றில் எது ஒரு உலோகம் அல்ல. ஸோ ஒரு கொஷின்ஸ் இருக்குது. நான் இது ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சரிங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேவ் அண்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே பாட்டமில் இருக்குது பாருங்கள், சேவ் அண்டு நெக்ஸ்ட். அதை கொடுத்தேன்னா ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்போ இங்கே வந்து பாருங்கள் எனக்கு கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து க்ரீனாக மாறிச்சு. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இங்கே 1 க்ரீனாக மாறிச்சு. நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இங்கே ஆன்சரில் 1ன்னு கவுண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் செகண்ட் கொஸ்டின் வந்து ஓப்பனில் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் வந்து ஓப்பனில் இருக்குது. நான் இன்னும் ஆன்சர் பண்ணலை. ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் நாட் ஆன்சரில் இங்கே வந்து கவுண்ட் ஆகும் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாட் ஆன்சரில் ஒரு கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணாமல் இருக்கேன், அதான் செகண்ட் கொஸ்டின் சரிங்களா. இப்போது இது ஆன்சர்டு. நாட் ஆன்சர்னால் இன்னும் நான் ஆன்சர் பண்ணாமல் இருக்கேன், அதாவது ரெட் கலரில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு தரேன். அப்போது செகண்ட் கொஸ்டின் வந்து ரெட் கலரில் ஆச்சுங்களா. இப்போ தேர்ட் கொஸ்டினில் ஓப்பனில் இருக்குது. அப்போ தேர்ட் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஆன்சர் பண்ணாமல் இருக்கேன். அப்போது அதுமாரி ரெட்டில் தான் காட்டும். இங்கே கவுண்ட் வந்து 2ன்னு காட்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நாட் விசிட்டட் அந்த 3வது ஆப்ஷன் வந்து பாருங்கள். நாட் விசிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த பாக்ஸ்லேயே வந்து டைரெக்டாக 4வது கொஸ்டினும் பார்க்கலாம், 6வது கொஸ்டினும் பார்க்கலாம், இல்லை டைரெக்டாக 35வது கொஸ்டினும் பார்க்கலாம் சரிங்களா. நீங்கள் கிளிக் பண்ணுறதை பொறுத்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 35வது கொஸ்டின் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 35வது கொஸ்டின் மேலே ரெட் கலர் மார்க் வந்துச்சு. ஏன்னா நான் இன்னும் ஆன்சர் பண்ணலை சரிங்களா. இங்கே வந்து பாருங்கள் நாட் விசிட்டடில் கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே வரும். இங்கே 31ங்குதுங்களா. அப்போ 31 கொஸ்டின் நான் ஒன்றும் பார்க்காம இருக்கிறேன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ நான் 34வது கொஸ்டின் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன்.
இப்போ 34வது கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 34மே ரெட் கலரில் இருக்குது. நான் இன்னும் ஆன்சர் பண்ணலை. ஆனால் அங்கே நாட் விசிட்டட் கவுண்ட் வந்து பாருங்கள் 30 மாறிடுச்சு. ஸோ நீங்கள் இன்னும் எத்தனை கொஸ்டின் பார்க்காம இருக்கீங்க அப்படின்றத கவுண்ட் தான் இந்த நாட் விசிட்டட், சரிங்களா? ஸோ எதுலாம் இந்த கிரே கலர் பாக்ஸாக தெரியுதோ அந்த பாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறன்னு அர்த்தம். அந்த கவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் நாட் விசிட்டடில், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ, ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கொஸ்டின் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 17 கொஸ்டின் நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். 17 கொஸ்டின் கிளிக் பண்ணிட்டேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் தெரியுது, ஒரு 50% தெரியுது. ஒரு 50% வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் இதை நான் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணாமலே, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆன்சர் பண்ணக்கூடாது. ஒரு 50% தெரியுது, ஒரு 50% தெரியல. ஆனால் நான் அப்புறமா ஆன்சர் பண்ணிக்கிறேன், இந்த கொஸ்டின் நான் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாமலே இங்கே வந்து பாட்டம் இருக்கிறது பாருங்கள், மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு, அந்த கொஸ்டின் நம்பர் மட்டும் பர்பிள் கலரில் ஷோ ஆகும், சரிங்களா? 17 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஷோ ஆகுதுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ எத்தனை, ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ 18வது கொஸ்டினும் நான் அதே மாதிரி 50% தெரியுது இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு, ஆனால் 50% டவுட்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 18வது கொஸ்டினுக்கும் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு தரேன். ஆன்சர் பண்ணாமல், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆன்சர் பண்ணாமல் கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்கன்னா இந்த 18வது கொஸ்டினுக்கும் இதே மாதிரி பர்பிள் கலரில் ஷோ ஆகும், சரிங்களா? இங்கே வந்து கவுண்ட் வந்து 2ன்னு வரும். ஸோ இதுதான் இதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை இது தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், ஆன்சர் ஒன்று லாஸ்ட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே ஆப்ஷனில் நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிட்டியும் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 4வது ஆப்ஷன். அடுத்தது 5வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பர்பிள் கலரில் இருக்குது, ஆனால் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த க்ரீன் வந்தாலே ஆன்சர்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்லேயே நம்ம மார்க் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ க்ரீன் கலரும் கூட இருந்ததுன்னா என்ன, நீங்கள் மார்க்கும் பண்ணுறீங்க ஆன்சரும் பண்ணுறீங்க, அதுதான் அதோட அர்த்தம். இப்போ நான் பாருங்கள், இப்போ கொஸ்டின் நம்பர் நான் வந்து ஒரு 22வது கொஸ்டின் நம்பர் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஸோ 24 ஓப்பன் பண்ணுறேன். 24 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு எனக்கு 99% வந்து ஆன்சர் தெரியுது. ஒரு 90% இல்லை 99% ஆன்சர் இதுதான் கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு 10%லேருந்து ஒரு 1% வரைக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு ஆன்சர் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆன்சர்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆனால் 90லேருந்து ஒரு 99% நம்மளுக்கு இது ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஆனால் டவுட்டாக இருக்குது. ஆனால் ஆன்சர் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்டு நெக்ஸ்ட்டுன்னு தரேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த 24வது கொஸ்டினில் இந்த மாதிரி பர்பிள் கலரில் ரவுண்டாக வரும், கார்னரில் க்ரீன் கலரில் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது 5வது ஆப்ஷன். உங்களுக்கு ஆன்சர் வந்து 90லேருந்து ஒரு 99% கன்ஃபார்மாக தெரியுது. ஏதோ ஒரு பர்சன்டேஜ், ஒரு 10% டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஆன்சர் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே கவுண்ட் 1ன்னு வச்சிங்களா, அதே போல் தான். ஸோ மார்க்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்னா இது வந்து ஆன்சர் பண்ணாமல் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க, பின்னாடி வந்து அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூனா ஆன்சர் பண்ணிவிட்டு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. அதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஆன்சர் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதே நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் கடைசியாக அட்டன் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு மார்க் பண்ணுறது பார்த்தீங்களா, சப்போஸ் டைம்லாம் வந்து முடிஞ்சது, டிஃபால்ட்டாக வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னா வச்சிங்களேன், இந்த சிபிடியே ஓவர் ஆகிடுச்சு, டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு சப்மிட் ஆயிடுச்சுன்னா வச்சிங்களேன், நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு சேவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ, அது வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. ஆனால் ஆன்சர் பண்ணாமல் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குது பார்த்தீங்களா, அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு ஆன்சரே பண்ணல, ரெஸ்பான்ஸே பண்ணலை, அப்போ எப்படி அது கணக்கில் எடுத்துப்பாங்க? அதே போல் தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 ஆப்ஷன், ஓகேங்களா? அதே போல் இந்த பாக்ஸில் நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து க்ரீன் கலர், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, சரிங்களா? 2வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணணுமா, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கரெக்டாக க்ரீன், எத்தனை க்ரீன் கலர் இருக்குது, எத்தனை ரெட் இருக்குது, எத்தனை க்ரே, அந்த மாதிரி ஒயிட் க்ரே இருக்குது, அப்புறம் பர்பிள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இது நெகட்டிவ் மார்க் சிஸ்டம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியல, ராங்காக இருக்குது அப்படின்னா அட்டன் பண்ணாதீங்க, தவிர்த்துருங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து பாதிக்கும், சரிங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சதை மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணது கரெக்டாக அந்த மாதிரி க்ரீன் பாக்ஸ் ஷோ ஆகுதான் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம்.
ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே ஒவ்வொரு மாதிரி சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் இது வந்து மார்க் டெஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே ஒரு டைம் வந்து அட்டன் பண்ணணும். இதை நீங்கள் எத்தனை டைம் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாம் முன்னாடி வரைக்குமே. சரிங்களா? அதுதான் வந்து மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கொஷின் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இது கொஸ்டின் நம்பர் 3வது கொஸ்டின் நம்பர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இதுதான் எனக்கு ஆன்சர்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் இல்லை, வேறு ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஆப்ஷனுக்கு வந்து போக பார்க்குறீங்கன்னா, அதை வந்து இப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளியர் ஆகிடும். சரிங்களா? இல்லை எனக்கு செகண்ட் ஆப்ஷனும் இல்லை, ஃபோர்த் ஆப்ஷன் தான் வேணும்னா இப்போ ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து போகும். இல்லை இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குது, இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாட்டமில் கிளியர் ரெஸ்பான்ஸ்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, கிளியர் ரெஸ்பான்ஸ்னு இருக்கும். நீங்கள் இங்கே எங்கே மாற்றி மாற்றி கிளிக் பண்ணாலும் இங்கே தான் வந்து இந்த மாதிரி மாறி மாறி கிளிக் ஆகும், இந்த ப்ளூ கலர் மார்க். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்க, இந்த ப்ளூ கலர் மார்க் வந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண வேணவே வேணாம், நெகட்டிவ் மார்க் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எங்கேயுமே ப்ளூ மார்க் இருக்காது. நல்லா என்ஷூர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ளூ மார்க் வந்து எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கொஷின் வேணான்ற பட்சத்தில் மட்டும், அதுக்கு தான் இந்த கிளியர் ரெஸ்பான்ஸ்ன்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு வேணான்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளூ மார்க் வந்து போயிடும். எங்கேயுமே ப்ளூ மார்க் வந்து இருக்கக்கூடாது. அது நல்லா என்ஷூர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு தான் இந்த பாக்ஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு 3 டாபிக், அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த பாக்ஸு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமே நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சப்மிட் சொல்லிட்டு ஆப்ஷன் சொல்லிட்டு. சரிங்களா? இந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து ஓவர் ஆகிடும், கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? அது வந்து சப்மிட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, டைம் வந்து முடிய போகுது, அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, லாஸ்ட் செகண்டில் டைமும் முடிஞ்சிச்சுன்னா டிஃபால்ட்டாக சப்மிட் ஆகிடும். நீங்கள் எது வரைக்கும் ஆன்சர் பண்ணீங்களோ அது வரைக்கும் சப்மிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ டைம் ரொம்ப முக்கியம். கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அட்டன் பண்ணி சிபிடி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. எத்தனை டைம் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு மாடலாக எடுத்து இந்த கொஷின்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சுக்குங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அதுதான் இந்த மார்க் டெஸ்ட்டில் நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிடி போகிறதுக்கு முன்னாடி கிளியராக வந்து இதில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். அதே போல் வெயிட் பண்ணுங்கள், எக்ஸாக்ட் டேட்டு வரட்டும். அந்த டேட் வந்த அப்புறம் ஹால் டிக்கெட் எப்போ வரும், சிட்டி இன்டிமேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கான வழிமுறைகள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட லேட்டராக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் மட்டும் இப்போதைக்கு நல்லா அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஆகும். சரிங்களா? எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.